வணக்கம் நண்பர்களே. ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுஸ் சென்சஸ் ஃபீல்டு ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கணக்கெடுப்பாளரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீல்டு ஒர்க் ரொம்ப ஈஸியாகவும் துல்லியமாகவும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நடந்து முடிக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஃபுல் சார்ஜிங் மொபைல். ஃபீல்டு ஒர்க்குக்கு கிளம்பும் முன்னாடி மொபைலில் நல்லா ஃபுல் சார்ஜ் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு பவர் பேங்க்கும் கையில் எடுத்துகிட்டு போங்க. ஃபீல்டு ஒர்க் நடக்கும்போது சார்ஜ் இல்லாமல் மொபைல் ஆஃப் ஆகிட்டா கண்டிப்பாக வேலை பாதிக்கப்படும். நம்பர் 2, அவாய்ட் ஃபோன் கால்ஸ். ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கால்ஸ் எதையுமே அட்டன் பண்ணாதீங்க. மேபி உங்கள் கூட யாராவது வந்தால் அவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க செல்லேருந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்பில் நம்ம ஏற்றிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் அட்டன் பண்ணி மேபி சம்டைம்ஸ் இதனால் கூட இஷ்யூஸ் வரலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கால்ஸை தவிர்த்துருங்க. பாயிண்ட் 3, நெவர் சூஸ் டெலீட் ஆப்ஷன். ஹெச்எல்ஓ ஆப்பில் எந்த தவறு நடந்தாலும் டெலீட் ஆப்ஷனை மட்டும் பயன்படுத்தாதீங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறு நடந்துச்சுன்னா பதறாதீங்க, டெலீட் பண்ணாதீங்க, எடிட் மட்டும் பண்ணுங்கள். ஆனால் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சில முக்கியமான தகவல்கள், லைன் நம்பர், சென்சஸ் ஹவுஸ் நம்பர், ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் போன்றவை நிரந்தரமாக இழக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் டெலீட் ஆப்ஷனை அவசரப்பட்டு பயன்படுத்தாதீங்க. பாயிண்ட் நம்பர் 4, ஒரு சின்ன நோட்டு உங்கள் கையில் எப்போதும் வச்சுக்கோங்க. ஃபீல்டு ஒர்க் போகும்போது ஒரு சின்ன நோட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் சீரியல் நம்பர், டோர் நம்பர், சென்சஸ் ஹவுஸ் நம்பர், மொபைல் நம்பர் அப்படின்னு 4 பிரிவாக பிரித்து அது எல்லாத்தையும் வரிசையாக நீங்கள் ஆப்பில் என்ட்ரி போட நோட்லேயும் ஃபில் பண்ணிட்டே வாங்க. இதனால் எத்தனை வீடு முடிச்சிருக்கோம், இன்னும் எந்த வீட்டுக்கெலாம் நம்ம வரணும் அப்படின்னு ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். பாயிண்ட் நம்பர் 5, 33 கேள்விகளையும் பொறுமையாக கேட்டு சரியான பதிலை மட்டும் பதிவு செய்யுங்கள். வீட்டுக்காரங்க சொல்கிற பதிலை முழுசாக கேளுங்க. அவசரப்பட்டு கெஸ் பண்ணி எந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணாதீங்க. தெரியலைன்னா கூட ஒரு டைம் கூட கேட்டுக்கோங்க. நல்லா தெளிவுபடுத்திட்டு சரியான பதிலை மட்டும் பதிவு செய்யுங்க. நம்பர் 6, சென்சஸ் ஹவுஸ் நம்பரை சரியாக பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு என்ட்ரி போடும்போதும் நம்மளுக்கு ஆப்லேயே சென்சஸ் ஹவுஸ் நம்பர் காமிக்கும். அதை நம்ம அங்கே உள்ள செவுத்தில், வெளியே இருக்கிற செவுத்தில் கொடுக்கப்பட்ட மார்க்கரை வச்சு எழுதிருங்க மறக்காமல். டோர் நம்பர் தெரியலைன்னா என்ன பண்ணணும்? ஒரு சில நேரங்களில் வீட்டு உரிமையாளருக்கு டோர் நம்பர் தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா, இபி பில், அந்த மாதிரி வாட்டர் பில், அந்த மாதிரி பில் கேட்டிங்கன்னா அதில் நம்மளோட டோர் நம்பர் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஃபில் பண்ணிக்கிடலாம். ஒருவேளை டோர் நம்பரும் தெரியலை, இபி பில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளோட சென்சஸ் விதிமுறைப்படி நம்மளே டெம்பரவரியாக ஒரு டோர் நம்பர் கொடுத்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 8, வீடு பூட்டப்பட்டிருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஃபீல்டு ஒர்க் நேரத்தில் சில வீடுகள் பூட்டி இருக்கும். அதாவது அவங்க அந்த நேரத்தில் வேலைக்கோ இல்லை வெளியவோ எங்கேயோ போயிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, அந்த வீடு பூட்டி இருக்குன்ட்டு ஆப்பில் பதிவு பண்ணிடக்கூடாது. நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற நோட்டில் அது எந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு, முடிஞ்சால் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட அவங்க எப்போ வருவாங்க அந்த மாதிரி கேட்டு பாருங்கள். இல்லை கால் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதை நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அடுத்தால இன்னொரு நாள் அவங்க இருக்கிற டைமாக பார்த்து போய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த 33 கேள்விகளை பதிவு செய்யணும் கண்டிப்பாக. பாயிண்ட் நம்பர் 9, 5 அல்லது 10 வீடுகள் பதிவு செய்தவுடன் உடனுக்குடன் சிங்க் செய்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 வீடோ இல்லை 10 வீடோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே உங்கள் சைன் போட்டு சிங்க் பண்ணிடுங்க. ஏன்னா இது மொபைலில் உள்ள ஆப் தான். மேபி அதிகமாக டேட்டா லோடாக சம்டைம்ஸ் செட்டு ஹேங் ஆகலாம். அப்போது நீங்கள் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு எடுத்தது வீணாக போயிடும். அதனால் ஒவ்வொரு 5 வீட்டுக்கோ அல்லது 10 வீடோ முடிஞ்ச உடனேவே சிங்க் செஞ்சுருங்க. பாயிண்ட் நம்பர் 10, நாள் முடிந்ததும் சூப்பர்வைசரிடம் கன்ஃபார்ம் செய்து கொள்ளுங்கள். அதாவது இன்றைக்கி ஒரு 20 வீடோ 30 வீடோ எடுத்து முடிச்சிருக்கீங்க, போதும் மீதமுள்ளதை நாளையிலேருந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா எல்லாத்தையுமே சிங்க் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் சூப்பர்வைசருக்கு கால் பண்ணி, நான் இத்தனை வீடு முடிச்சிருக்கேன், உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வழியாக டேட்டா சரியாக அப்லோட் ஆகிருக்குதா அப்படின்னு நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். இந்த 10 விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீல்டு ஒர்க் ரொம்ப எளிமையாகவும் துல்லியமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியும்.
இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள ஏற்கனவே நம் சேனலில் பதிவிட்டுள்ள வீடியோக்களை கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களே மாதிரி சென்சஸ் டியூட்டி வந்திருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.